கதையை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு பெங்கால் படம் பார்த்தேன், அதில் ஒரு சீன் நல்லா இருந்தது, அந்த சீனை வச்சு தான் கதை பண்ண சொன்னேன். என்ன அந்த சீன் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு பையன் காலையில், ஒரு சின்ன பையன் காலையில் எழுந்து வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த ஸ்டேஷனோட போர்டுக்கு ஒரு கல் எடுத்து அடிப்பான். அது டமால்னு சத்தம் வரும், போலீஸ்காரங்க வெளியே ஓடி வருவாங்க, இந்த பையன் ஓடிடுவான். இது டெய்லி பண்ணுவான் அந்த பையன். இது எதுக்காகன்னா ஒரு கதை பண்ணியிருக்கான் பெங்காலில். இந்த இன்சிடென்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம்னு எனக்கு தோணிச்சுது. ஆனால் நான் நினைச்சது வரல. சரி சார், இதை வச்சு ஒரு கதை பண்ணி தந்தா நீங்கள் அவங்கள வச்சு படம் ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஆமாண்ணார். சரி, ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் கதை பண்ணுறேன். நீங்கள் வெளியே எங்கேயும் போனால் வரமாட்டீங்க, அதனால் நீங்கள் மகாபலிபுரத்தில் போய் டெம்பிள் பேல ஸ்டே பண்ணுங்க, நான் ஒரு கார் கொடுக்குறேன், சாப்பாட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கொடுக்குறேன், கூடவே இந்த டைரக்டரையும் ரைட்டரையும் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இவங்களோட டெம்பிள் பேக்கு போயிட்டேன். 3 நாள் தான் உட்காந்து கதை முடிச்சிட்டேன். அது ஏன்னா அது ஒரு விதமான இட்ஸ் சரவணன் சாருக்கு கெட்ட பேரை அவங்க உருவாக்கக்கூடாது, ஒன்று. 2வது, சரவணன் சார் ஒரு கதையை எடுத்துட்டு தோக்கக்கூடாது. இது 2 என் மனசுக்குள்ளே இருந்தது. அது எல்லாத்தையும் மிஞ்சி நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, நான் பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ட்டு எனக்கு எப்போவுமே ஒரு தலைக்கணம் உண்டு. அதனால் அதுவும் அங்கே வேலை செய்யுது. அந்த 3 நாளில் கதை முடிச்சிட்டேன் சார். இந்த 3 பிரதர்ஸுக்கு கதையை சொன்ன 3 பேரும் ஓகே நாங்கள் சார். அது சில்வர் ஜூபிலி ஓடி மேலே ஷீல்டு இருக்கு பாருங்க சார்,